ஹாய் எம்வி ஃபேமிலி, இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான மலையாள இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே போலீஸ் க்ளோஸ் பண்றாங்க. ஆனா இந்த கேஸை நம்ம ஹீரோ பார்த்தவரு இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, இந்த பொண்ணை யாரோ கொலைதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனா போலீஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பங்கமா இருக்கும். இந்த கேஸ நம்ம ஹீரோ விசாரிச்சு அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன், இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்க ஹாஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஒரு ஊருடைய பேரை சொல்லும் போது அந்த ஸ்டேஷன் லிமிட் நாங்க வரமாட்டோம், நீங்க வேற ஸ்டேஷன் போங்க, இது நார்த் ஸ்டேஷன், நீங்க சவுத் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து கிளம்பி சவுத் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க இங்க வரக்கூடாது, சென்ட்ரல் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னையா நீங்க என் பொண்ணை காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க போங்க இங்க போங்கன்னு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என் பொண்ணை கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கும் போது இங்க பாருங்க சார், கம்ப்ளைண்ட் வாங்கி ஓரமா வைக்க எனக்கு நல்லாவே தெரியும், பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றீங்க, நீங்க கரெக்டான இடத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் தேட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, இல்லைன்னா இங்கே உட்காந்துட்டு கத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசும்போது இவங்க கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்ணு வந்துட்டு லா படிச்சுக்கிட்டு இருக்கா, காலையில கிளம்பி போவா, ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கண்டிப்பா ஹாஸ்டலுக்கு வந்துடுவா, இன்னைக்கு ஹாஸ்டலுக்கும் வரல, கால் பண்ணா போன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போவாலோ எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் காமிக்கும் போது சரி ஓகே நீங்க ஒன்னும் கவலைப்படாம போங்க, சீக்கிரமாவே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விடுங்க, அண்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. நீங்க ஷாக் ஆகுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இது சின்ன ப்ரொசீஜர் அவ்வளவுதான், மத்த விஷயம்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இப்போ நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு யாரோ கால் பண்றாங்க. அதை பேசிக்கிட்டே அவரு வெளியே போறாரு. இப்ப அப்படியே அந்த ஊர் முழுக்க போலீஸ் இந்த பொண்ணை தேடி அலையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டாரு போல. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க, ஒரு பொண்ணுடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு, நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இன்ஸ்பெக்டரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பொண்ணுடைய அப்பாவை மட்டும் கூப்பிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணுடைய பாடியை தூக்கி மேல போட்டு வச்சிருக்காங்க. அது இவருடைய பொண்ணு தான். இறந்து போன பொண்ணுடைய பேரு மெரின். ஐயோ நீ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாரு. இப்ப அப்படியே இந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு கொண்டு போறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடியை ஒப்படைக்கிறாங்க. அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுடைய பாடியை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க அப்படின்ற சீன்லாம் காமிக்கிறாங்க. இதே டைம்ல போலீஸ் ஒரு பையனை கைது பண்றாங்க. இந்த பையனும் மெரினோ லவ் பண்றாங்களாம். லவ்ல ஏதோ சின்ன பிரச்சனை போல. அவங்க சண்டை போட்ட விஷயம்லாம் போன்ல நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணிட்டா போல. இப்போ இந்த பொண்ணுடைய தற்கொலைக்கு இந்த பையன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இது ஒரு தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே முடிக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு ஒரு லா ஸ்டூடெண்ட், என் பொண்ணு வந்துட்டு ஒரு தைரியமான பொண்ணு, அவ தற்கொலை பண்ணிக்க ஒரு பர்சன் கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளை மீட் பண்ணி மனு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை வந்துட்டு சிபிஐ விசாரிக்கணும், சிபிஐக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுலாம் கொடுக்குறாங்க. அதே டைம்ல கோர்ட்லயும் மனு தாக்கல் பண்றாங்க. பிரஸ் மீடியாலாம் மெரினுடைய அப்பா கிட்ட வந்து எதுக்காக மனு கொடுக்குறீங்க, உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷனா போனோம், எந்த ஸ்டேஷன்லயுமே எங்களுக்கு சரியா ரிப்ளை பண்ணாம நீங்க அந்த ஸ்டேஷன் போங்க இந்த ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இதுலயே எங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்டாவே போயிடுச்சு. அந்த டைம்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணை காப்பாத்திருக்க முடியும். இதை தாண்டி என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, அதான் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 6 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டிவி சேனல்ல இந்த கிரைம் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டோரி பண்ண
போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய சீஃப் கேட்கும்போது, அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். கடந்த ஒரு வருஷத்துல கொச்சியில மட்டும் 16 பெண்கள் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. முக்கியமா இந்த 16 பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட். மொத்த கேரளாவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா 50க்கு மேல பெண்கள் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி மெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸையே முடிச்சிட்டாங்க. இப்போ அதை பத்தி பேசி என்ன பண்ண போற, இல்ல அப்படின்னா அது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நம்ம ஊர்ல அதே போலதான் அபியா கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷம் கழிச்சு மீடியா பீப்புள்லாம் அந்த கேஸை பத்தி பேசும்போது போலீஸ் வந்துட்டு அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மீடியா பீப்புள்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 30 வருஷம் கழிச்சு போலீஸ் அந்த கேஸை விசாரிச்சு அது வந்துட்டு தற்கொலை கிடையாது கொலை அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனையும் கைது பண்ணாங்க. ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் சரிமா, இப்போ நீ என்ன பண்ண போற, போலீஸ்லாம் அந்த கேஸை ஓபன் பண்ண வாய்ப்பே கிடையாது, ஏதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வச்சு விசாரிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஃபைலை தேடிட்டே இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரை நம்ம அங்கிள்னு கூப்பிட்டுக்கலாம். இவர் இதுக்கு முன்னாடி கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் அடிபட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியாம இந்த போலீஸோடைய கேஸ் ஃபைல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான பொறுப்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்கிளை பார்க்க ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபைல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சில பல விஷயங்கள்லாம் டீப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சில பல பாயிண்ட்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் தான் நம்ம கான்ஸ்டபிள் ஸ்ரீபாலாவுடைய பையன், உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க போட்ட எஃப்ஐஆர் எல்லாமே இப்ப படிக்கும் போது கூட என்னடா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மரசலாயிடுவோம். அந்த ஸ்ரீபாலாவுடைய பையன் தான் ஆனந்த் அப்படின்னு சொல்ல, இப்போ இவர் என்ன போலீஸா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ போலீஸ் கிடையாது, கூடிய சீக்கிரமே போலீஸ் ஆயிடுவான், எஸ்ஐக்கு இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்கான், அடிக்கடிக்க என்ன பார்க்க வருவான், என்ன பார்க்க வந்துட்டு அந்த கேஸோடைய ஃபைலை கொண்டு போறேன், இந்த கேஸோடைய ஃபைலை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபைலை கொண்டு போயிட்டு நம்ம கூட கண்டுபிடிக்க முடியாத சில பல விஷயங்களை அவன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து காமிக்கும் போது நமக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அம்மாவுடைய புத்தி அப்படியே இந்த பையனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டே இருக்கும் போது, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து இன்டர்வியூல காமிக்கிறாங்க. இன்டர்வியூல நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சில பல கேள்வி கேட்கும் போது எல்லா கேள்விக்கும் நம்ம ஹீரோ நல்லாவே ஆன்சர் பண்றாரு. நம்ம ஹீரோவுடைய பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் தன்னுடைய பேருக்கு பின்னாடி அப்பாவுடைய பேரை வச்சுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீங்க கொஞ்சம் உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு டிவைஸ் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அமைக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை வியர்டா பாக்குறாங்க. ஆனந்த் நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து, அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அட யாரா இவன் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய பார்வையில இருந்து நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இறந்து போன அம்மாவை கண்ணால பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஏன்டா பயப்படுற, உன்னுடைய அம்மா போலீஸ்னு தைரியமா சொல்றா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும், என்னுடைய அம்மா கான்ஸ்டபிளா இருந்தாங்க, இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்க தான் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை பார்த்த ஹெச்ஆரே பயந்து போறாரு. யார் இவன், இவனுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடையாதுன்னு அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த அங்கிள் 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இன்னைக்கு நடந்த விஷயம்லாம் சொல்லும் போது அவங்க 2 பேரும் செமையா சிரிக்கிறாங்க. டேய் அதான் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, உங்க அம்மாவை நீ மறந்து போனா மட்டும்தான் உனக்கு வேலை கிடைக்கும், போலீஸ்ல கூட கண்டிப்பா நீ ரிஜெக்ட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு, அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவை மறந்து போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, நான் எதுக்காக என்னுடைய அம்மாவை மறக்கணும், அம்மாவை மறந்துட்டு கிடைக்கிற வேலையே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் கேட்டீங்களா, என்னுடைய பேரு ஸ்ரீபாலா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னை இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், இல்ல அப்படின்னா என்ன கூட லவ் பண்ண மாட்டான், இந்த விஷயம் தெரியாமலே இவன் என்ன உண்மையதான் லவ் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்காது, அதனால நாளையில இருந்து நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, உன் கூட வா அது என்னமா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்க, கிரியேட்டிவ் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா கேமரா தூக்குறது லைட் தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்பர் வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மெரினுடைய அப்பா அம்மாட்ட விசாரிக்கணும், அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கடைசியா நீங்க எப்போ மெரின் கிட்ட பேசுனீங்க, உங்ககிட்ட பேசும்போது அவ என்ன மாதிரி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியா அந்த பொண்ணு காலேஜ்ல இருக்கும்போது அம்மாக்கு கால் பண்றா. கால் பண்ணி அம்மா நான் நல்லாவே மார்க் வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த வாரம் என்னால ஊருக்கு வர முடியாது, இந்த வாரம் சண்டே நீங்களே கிளம்பி காலேஜுக்கு வாங்க, நீ அப்பா நான்லாம் சேர்ந்துட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரலாம், இப்போ என் போன்ல சார்ஜ் கிடையாது, நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. உங்க பொண்ணு பேசும்போது அப்செட்டா இருக்கிற மாதிரி ஏதோ மென்டலி சரியில்லாத மாதிரி கால் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, என் பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கால் பண்ணி பேசினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணுடைய ரூம்குள்ள போயிட்டு சும்மா அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய ரூம்ல அந்த ஆஸ்துமா பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பஃப் இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே எட்டி பார்த்தா பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்கு. இத பார்த்த ஹீரோக்கு என்னமோ தோணுது. வெளியே போயிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா என் பொண்ணுக்கு 8 வயசுல இருந்தே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க வீட்டுக்கு பின்னாடியே ஏரி இருக்கு, உங்க பொண்ணு நீச்சல் அடிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லவே இல்ல, என் பொண்ணுக்கு தண்ணிய பார்த்தாலே பயம், எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த குளத்துக்கிட்ட அந்த ஏரி கிட்ட கூட என் பொண்ணு போகவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோக்கு அவருடைய சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல. உங்க பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் காப்பி கையில இருந்தா கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ தனியா போயிட்டு உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்படியே நம்ம ஹீரோடைய அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண கண்ணால பார்க்காத போலீஸ்காரன் கண்ணால பாரு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பாரு, எஃப்ஐஆர் காப்பியும் பாரு, கண்டிப்பா உன்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் உட்கார்ந்து பாக்குறாரு. பார்த்தவரு வெளியே வந்து இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது கொலைதான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து அந்த அங்கிளுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு பேசுனதுக்கு அப்புறமா இப்ப அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வீட்டுக்குள்ளேயே என்ன அலோவ் பண்ண போறது கிடையாது, என் கூட வந்து எனக்கு அசிஸ்டண்டா வேலை பாடுறா அப்படின்னா அங்க வந்து நான் டிரெக்டிவா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்தா இப்போ என்னுடைய வேலையே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது அப்போ அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு அப்படி என்ன விஷயம் தான்ப்பா கண்டுபிடிச்ச, அது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்ற மாதிரி நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்கிள் இது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண மொத்தமா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு சைக்காலஜிக்கல், இன்னொன்னு வந்துட்டு எவிடென்சியலா சொல்லலாம். முதல்ல எவிடென்சியலா சொல்லணும் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு வந்துட்டு 12 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே கிடந்தா அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள வெறும் 150 ml தண்ணி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுடைய பாடியை பார்க்கும்போது அந்த பொண்ணு 12 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா அப்படின்ற விஷயத்த என்னால நம்பவே முடியல. 12 மணி நேரம் ஒரு பாடி தண்ணிக்குள்ள இருந்தா என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குமோ அந்த சேஞ்சஸ்ல பாதி கூட பாடியில நடந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 12 மணி நேரம் தண்ணிக்குள்ள கடந்தா வெறும் 150 ml மட்டும்தான் தண்ணி வயிற்றுக்குள்ள போகுமா, நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த அங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே சைக்காலஜிக்கலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்பாவே சொல்றாரு அந்த பொண்ணுக்கு தண்ணினாலே பிடிக்காது, தண்ணிக்கிட்டே போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தண்ணியை பார்த்தா பயப்படுற பொண்ணு, ஏற்கனவே ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்ட பொண்ணு, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது டே யாரா நீ ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எதுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன, அந்த பொண்ணுக்கு தண்ணியில பயமா இருந்தாலும் அந்த பொண்ணு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா இதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி அதுல சர்வைவ் ஆன நிறைய பேரை மீட் பண்ணி பேசியிருக்கேன், பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருந்தாலும் நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போலாம், நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதமான ஹோப்பும் கிடையாது, நம்ம சாவறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க. அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்ஸ்டேபிளா இருந்தாலுமே கூட அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தண்ணியில பயம்னா தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு அந்த பொண்ணுடைய சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல, ஆனா அந்த நீதியை நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அந்த பாக்கியம் இருந்தா கண்டிப்பா நீ தான் பண்ணி ஆகணும், நீ இந்த கேஸை விசாரி, நீ அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல இறங்குறாரு. இப்ப அப்படியே ஒரு பாட்டு காமிக்கிறாங்க. இந்த பாட்டுல நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்க அண்ட் ஹீரோயின் கூடவே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல எஸ்ஐ டெஸ்ட்ல வந்துட்டு ஹீரோ பாஸ் ஆயிட்டு இருப்பாரு. இப்போ வந்துட்டு பிசிக்கல் டெஸ்ட் நடக்குது, அதுல நம்ம ஹீரோ போயிட்டு கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த கிரைம் ஸ்டோரி பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக ஒரு சர்ச்சுடைய ஃபாதரை பேட்டி எடுக்க போயிருக்காங்க. ஆக்சுவலா மெரின் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி சர்ச்சுக்கு வந்திருக்கா. சர்ச்ல இருந்து எங்கேயோ ஒரு கடைக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாம போயிட்டு இருப்பா. எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கடைசியா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா பாத்தீங்களா, அப்போ
அந்த பொண்ணு அழுதுட்டு வந்தாளா, அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா தான் வந்தா. ஏதோ ஒரு எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன், அதான் சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அந்த ஒரு பையனை வந்துட்டு போலீஸ் கைது பண்ணாங்க இல்லையா, அந்த பையனை பத்தி மெரின் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ரோனி அப்படின்ற பையனை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தான் அப்பா அம்மாட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாமா, ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மாட்ட பேசாத, நான் முதல்ல அந்த பையனை மீட் பண்ணி பேசுறேன், அந்த பையன் நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், அப்புறம் அப்பா அம்மாட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது எப்பயாச்சும் மெரினும் அந்த பையனும் ஒன்னா சர்ச்சுக்கு வந்தாங்களான்னு கேட்கும் போது இல்லவே இல்ல, ஆனா மெரின் இறந்து போனதுக்கு அப்புறமா அடிக்கடிக்கு அந்த பையன் கல்லறைக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏத்திட்டு போவான், அப்படிதான் அந்த பையனை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நல்லா தெளிவா சொல்லுங்க, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பர்சன் கூட கிடையாது, அந்த பொண்ணு பிரேவான பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ரோனியை போயிட்டு மீட் பண்ணி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான், ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு இருப்பான், ஒரு 2 வாரம் விசாரிச்சிருப்பாங்க. இவனும் அந்த பொண்ணும் சின்னதா காதல் சண்டை போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேஸ முடிச்சுட்டு, ஆனா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு முழு காரணம் இவனானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பையன் ஹூபர் ஓட்டிட்டு இருக்கான், இவங்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பையன் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். இந்த ஊர் உலகத்துக்கு நான் தான் கொலகாரன், என்னால் தான் மெரின் இறந்து போனா அப்படின்னு சொல்றாங்க, நீங்களும் கண்டிப்பா அப்படிதான் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதை தாண்டி எனக்கு டிவி எல்லாம் பேச விருப்பமே கிடையாது, என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிறைய பேட்ட போயிட்டு பேசுறாங்க, நிறைய பேட்டிலாம் எடுக்கிறாங்க, ஹாஸ்டலுக்கு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு பேசும்போது மெரின் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணே அட்வைஸ் பண்ணுவா, தற்கொலை வந்துட்டு ஒரு தீர்வே கிடையாது, யாரும் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுற பொண்ணு அவ எப்படி தற்கொலை பண்ணிப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த கேஸ ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஐஆர் காப்பில வந்துட்டு அந்த பொண்ணு 1ஆம் பாலத்துல இருந்து குதிச்சு இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, அதுவே கோர்ட்ல சப்மிட் பண்ண ஃபைனல் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு 2ஆம் பாலத்துல இருந்து குதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இதுல என்ன உங்களுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குழப்பம் தான், ஆரம்பத்துல விசாரிக்கும் போது அந்த பொண்ணை 1ஆம் பாலத்துல வச்சு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது அந்த 1ஆம் பாலத்துல இருந்து கீழே குதிச்சா கீழே முழுக்க சகதியா இருக்கும், சகதிக்குள்ள அந்த பொண்ணுடைய டெட் பாடி மாட்டிக்கும், 2ஆம் பாலத்துல இருந்து குதிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணுடைய டெட் பாடி தண்ணியில அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ கடைசியா விசாரிச்சு கண்டிப்பா அந்த பொண்ணு 2ஆம் பாலத்துல இருந்து குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல நாங்க அப்படி எழுதிருப்போமா அப்படின்னு சொல்லும் போது சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டிவி சேனல்ல காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு இவங்க எடுத்த அந்த எபிசோட போட்டு காமிக்கும் போது சீஃப் மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா எண்டிங் வந்துட்டு பயங்கர ஃபயரா இருக்கணும், ஏதாவது யோசி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இது தற்கொலை கிடையாது, இது கொலை அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு, அந்த எக்ஸ்பிளனேஷனை நீயே பேசுடு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ என்னெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு, நீ பேசு, நான் பேசினா கண்டிப்பா நல்லா இருக்காது, நீ பேசு, அது கொஞ்சம் ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த கிரைம் ஸ்டோரி எபிசோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. போலீஸ வந்துட்டு பொதுமக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், இந்த கேஸ வந்துட்டு மறுபடியும் ரீஓபன் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல மெரினுடைய அப்பா அம்மா இந்த கேஸ ரீஓபன் பண்ணணும், என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் மனு தாக்கல் பண்ணிருப்பாங்க. இப்போ கோர்ட் வந்துட்டு இந்த கேஸ ரீஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சங்கர்னு சொல்லிட்டு ஒரு டிஒஎஸ்பியை காமிக்கிறாங்க. இவர் போயிட்டு டிஎஸ்பியை மீட் பண்றாரு. மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மெரினுடைய கேஸ நீங்க தான் ரீஓபன் பண்ணி விசாரிக்க போறீங்க, உங்களுக்கு 15 நாள் டைம், அதுக்குள்ள இந்த கேஸ்ல என்ன விஷயமாச்சு, லோக்கல் போலீஸ் எப்படி விசாரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கிரைம் பிரான்ச் எப்படி விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பக்காவா நீங்க வந்துட்டு விசாரிக்கணும், விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது மேடம் இந்த கேஸை இதுக்கு முன்னாடி நான் விசாரிக்கவே இல்ல, விசாரிச்ச அந்த போலீஸ் கிட்ட பேசும்போது இந்த கேஸோடைய தன்மை எனக்கு புரிஞ்சுது, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு சூசைட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது எதுவா இருந்தா என்ன, இப்போ நம்ம கோர்ட்டுடைய ஆர்டரை மதிச்சுதான் ஆகணும், நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்க போறீங்க, ரீவிசாரணை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே மேடம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. சங்கர் தன்னுடைய டீமோட முதல்ல போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டரை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்பதான் எதர்ச்சியா நம்ம ஹீரோவை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோ மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக வந்திருக்காரு. தம்பி எப்படி பாருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லா இருக்கேன், என்னப்பா மெடிக்கல் டெஸ்டா பாஸ் ஆயிட்டியான்னு கேட்க பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சூப்பர்
சூப்பர், வெல்கம் டு கேரளா போலீஸ். உன்னுடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா கண்டிப்பா அது தற்கொலை தான். என்ன டாக்டர், நீங்க மறுபடியும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டரும் அது கண்டிப்பா தற்கொலை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் உனக்கு என்னப்பா, இந்த கேஸ் மறுபடியும் தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் முடிய போகுது. இந்த கேஸை பத்திலாம் யோசிக்காம நீ சர்வீஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் கூட இருக்க ஒரு போலீஸ் சொல்றாரு, நம்ம ஹீரோவுடைய அம்மா கூட ஒரு போலீஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, யார் உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அன்ஸ்டேபிள் ஆகுறாரு, அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நீ தைரியமா பேசு, சார் தான் கேக்குறாரு இல்லையா, சார் கிட்ட தைரியமா ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்ல, அம்மா அம்மா நீங்க இங்கிருந்து போகாதீங்க, என் கூடவே இருங்க, அப்பதான் நான் தைரியமா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அம்மாவுடைய பேரு ஸ்ரீபாலா, அவங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கெட்டிமா பிடிச்சி குலுக்கும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவனுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கேயே சொல்லிட்டு வர வந்துடுறாரு. அதனால மெடிக்கல் டெஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஃபெயில் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அங்கிள் கிட்ட சொல்லும் போது அங்கிள் நேரா போயிட்டு இந்த சங்கரையே பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய லட்சியம் கனவு எல்லாமே போலீஸ் ஆகிறது மட்டும்தான். 12 வயசுல அந்த பையனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்படி லைட்டா மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். அது கூட மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னே சொல்ல முடியாது. மத்த எல்லா வேலையும் கரெக்டா பார்ப்பான். அம்மானு பேச ஆரம்பிக்கும் போது மட்டும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதுக்காக அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்துட்டு நாசம் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுக்காக அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண போறேன், அவன் போலீஸுக்கு எதிராக பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் எனக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. நாளைக்கே போலீஸ் ஆயிட்டு ஏதோ கேஸை பத்தி விசாரிக்கும் போது அம்மான்ற ஒரு வார்த்தை கேட்டு அவன் அன்ஸ்டேபிள் ஆயிட்டான் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ கூட அவனுடைய நல்லதுதான் சொல்றேன், இதுக்கப்புறம் அவனை பத்தி பேச என்கிட்ட வராதிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அங்கதான் இருக்காரு. வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, தம்பி இங்க பாரு, எனக்கு மேல கோவம்லாம் கிடையாது, நீ முதல்ல போயிட்டு உன்னுடைய மென்டல் ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டு வா, முதல்ல என் நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, உனக்கு ஏதாவது நல்ல சைக்காட்ரிக்கா பார்த்து நானே ரெக்கமெண்ட் பண்றேன், உன்னுடைய மென்டல் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷமே பாஸ் ஆக முடியும், ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு செமையா அழுதுகிட்டே இருக்கும் போது அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா மகனை ஃபீல் பண்ற, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் உன்னை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்கம்மா, நீங்க இல்ல அப்படின்னா எனக்கு யாருமா இருக்கா, நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ கூட முடியாதுமா, எந்த விஷயம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த போலீஸ் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என் கூடவே இருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றா மகனே அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ சங்கருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, சார் நீங்க விசாரிச்சு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இது தற்கொலை கிடையாது கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றேன், அந்த ரிப்போர்ட்டை பப்ளிக்கா வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, அதை பார்க்க நானும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் போனை கட் பண்றாரு. இந்த சீன் செமையா இருக்கும். உங்களுக்கு அம்மா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் டீப்பா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த பக்கம் சங்கருடைய டீம் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கடைசியா சர்ச்சுக்கு வந்துட்டு கிளம்பி போயிருப்பா. அது வந்துட்டு அங்க இருக்க நிறைய கேமரால ரெக்கார்டா இருக்கு. சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது அந்த பொண்ணு ஹாஸ்டல் இருக்க அந்த ரூட்டு பக்கமா போகாம வேற ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு திரும்பி வரா. ஆனா அந்த பொண்ணு எந்த கடைக்கு போயிட்டு வந்தா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்க முடியல. வேற பக்கமா கடை தெருவு பக்கமா போயிட்டு வரா அப்படின்ற விஷயம் மட்டும் அங்க இருக்க ஒரு கேமரால ரெக்கார்டா இருக்கு. அந்த ஃபுட்டேஜ நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த அங்கிள் இவங்க 3 பேரும் பாக்குறாங்க. இதே ஃபுட்டேஜ வந்துட்டு பாத்தீங்கன்னா சங்கருடைய டீமும் பாக்குறாங்க. அங்க போயிட்டு விசாரிங்க, அந்த பொண்ணு அந்த கடை தெருவு பக்கமா போயிருக்கா, கண்டிப்பா யாராவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு டீம் வந்துட்டு அந்த கடை தெருவுக்கா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க விசாரிச்சாலும் இந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு கிஃப்ட் கடையில ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாத்திருக்கேன், அடிக்கடிக்க இந்த பொண்ணு என் கடைக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போவா, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவா, பேரு மெரின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அந்த பொண்ணு யாருக்கோ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனா அப்படின்னு அவங்க சொல்ல நமக்கு விஷுவல் காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போனாலும் அதை வந்துட்டு போட்டோவா நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கும் போது, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அந்த கடைக்கார லேடியோடைய அண்ணா அங்க வராரு. என்னமா இந்த பொண்ணை பத்தி கேட்டுதான் இதுக்கு முன்னாடி யாரோ வந்தாங்க போலீஸ் நினைக்கிறேன், அவருகிட்ட தெரியலன்னு சொல்லி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு தான் இந்த பொண்ணை தெரியாது இல்லையா, எனக்கு தெரியும், என்னதான் இந்த பொண்ணு அடிக்கடிக்க வந்து மீட் பண்ணுவா, என் கிட்ட தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவா, பரவாயில்ல ஃப்ரீயா விடு அப்படின்னு
அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ மெரினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்ற விஷயம்லாம் கேட்கும்போது எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருகிட்ட என்ன கால் பண்ணி கேட்டாலும் நம்ம ஹீரோக்கு எந்த லீடும் கிடைக்கல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய விசாரணைக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மெரினுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு நிறையவே போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கா. இப்போ ஹீரோகிட்ட வந்துட்டு மெரின் காணாம போகும்போது ஒரு கிஃப்ட் வாங்கினா இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு மெரினுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பர்த்டேவே கிடையாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஹானா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு நிறைய போட்டோஸ் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு அப்லோட் பண்ணிருக்கா. ஹானான்ற பொண்ணை பத்தி நமக்கே இப்பதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது இதே டைம்ல போலீஸும் இதே விஷயத்தை பார்த்துட்டு ஹானாவுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மெரின் வந்துட்டு இறந்து போன அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசினாலா, ஆக்சுவலா உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த மாதிரியான பந்தம், எப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஹானா சமயம் அழுதுகிட்டே இருக்கா. ஹானாவுடைய அப்பா கொஞ்சம் என் கூட வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், இதை ரெக்கார்டிங் ஆக்கி வெளியெல்லாம் விட்டுறாதீங்க. ஆக்சுவலா 8 மாசத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுக்கு யூஸ் பண்ற மாத்திரையை என்னுடைய பொண்ணு அதிகமா போட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணா. எப்படியோ நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு என் பொண்ணை காப்பாத்திட்டோம். என் பொண்ணு ரெக்கவர் ஆகி வரத்துக்கு மெரின் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அவ இறந்து போனா இல்லையா, ஐ மீன் காணாம போனா இல்லையா, அன்னைக்கு என் பொண்ணுக்கு கால் பண்ணி என்னுடைய பொண்ணு எந்த மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணாலோ அதே மாத்திரையை பத்தி கேட்டதா என் பொண்ணு என்கிட்ட சொன்னா. இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என் பொண்ணை தொல்லை பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா. ஏன் அப்படின்னா அது ஒரு லவ் ஃபெயிலியர் போல. இது எல்லாத்தையும் விட்டு மீண்டு வரலான்னு பார்க்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த மெரினோ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசுடைஞ்சு போயிருக்கா. தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு சங்கர் இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஹானாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய பேரை கேட்டவனே அவரு போனை கட் பண்ணிட்டாரு, பேசவே இல்ல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய பாடியை போஸ்ட் மார்ட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாத்துரைக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பேச்சு கொடுக்கும் போது தான் இங்க மொத்தமா போஸ்ட் மார்ட்டம் பண்றதே இவங்க தான் மக்களே. போஸ்ட் மார்ட்டம் பண்ணும்போது என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு நோட் மட்டும் தான் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படின்னா மொத்த போஸ்ட் மார்ட்டமே நீங்க தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க தான் மெரினுடைய பாடியை போஸ்ட் மார்ட்டம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றாரு. நீங்க ஏதாவது அந்த பொண்ணுடைய பாடியில அன்யூஷுவலா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு என்ன விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுடைய பாடி தண்ணிக்குள்ள விழுந்து ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும், அதிகமாலாம் இருக்காது. அண்ட் மீனும் மத்த மிருகமும் தண்ணிக்குள்ள அந்த பொண்ணை பைட் பண்ண மாதிரி எந்த மார்க்கையும் நான் பார்க்கல. அந்த பொண்ணுடைய மோதிர விரல்ல ஏதோ ஒரு காயம் பட்டிருந்துச்சு, அதுவும் இடது கை மோதிர விரல். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய காதுல ஒரு சைடு கம்பல் மட்டும் ஒரு பாதி உடைஞ்சு போய் கிடந்தது. உடம்புல அங்க இங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காயம் இருந்துச்சு. அதை தாண்டி பெருசா நான் ஒண்ணுமே நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த பொண்ணை யாராவது கற்பழிச்சு கொலை பண்ணிருந்த மாதிரி பாத்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது இல்ல அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்க்கல. ஐசக் சார் சொன்னாரு அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். இதை டிவி மீடியா எல்லாம் போட்டாதீங்க. அண்ட் இந்த டெட் பாடியை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த டெட் பாடியை தூக்குன அந்த நபரை மீட் பண்ணுங்க, அவருக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த அங்கிளும் போயிட்டு டெட் பாடியை தண்ணிக்குள்ள தூக்குன அந்த நபரை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா மெரின் காணாம போகும்போது அந்த பொண்ணு ஒரு பேக் மாட்டிருந்திருக்கா. அந்த செயின், மோதிரம், கம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் போட்டிருக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு போட்டுட்டு போன ஷாலையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நியூஸ்ல ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்பயே சொல்லிருப்பாங்க மக்களே. இப்போ இந்த பொண்ணுடைய மோதிரம், செயின்லாம் காணும், ஒருவேளை இவரு ஆட்டைய போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதையும் எடுக்கல பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. நம்ம போலீஸ் கொஞ்சம் மிரட்டி கேட்கும் போது ஆமா சார் நான் தான் அந்த பொண்ணுடைய ரிங்கை மட்டும் கலட்டினேன். ஆக்சுவலா நான் இது தண்ணிக்குள்ள முங்கி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா 1000-500 மட்டும் தான் கிடைக்கும். அதையும் சம்டைம்ஸ் போலீஸ்காரங்க குடுக்குறாங்க, இல்ல குடுக்காம கூட போயிடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும், அதான் வயிற்று பழப்புக்காக லைட்டா அந்த பொண்ணுடைய ரிங்க உருவி பார்த்தேன், அது கையோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க அந்த பொண்ணுடைய ரிங்க கழட்டும் போது ஈஸியா வந்துச்சா இல்ல கரெக்டா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் யோசிச்சு பாக்குறாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியா கலந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா கண்டிப்பா அந்த பாடி வந்துட்டு தண்ணிக்குள்ள 12 மணி நேரம்லாம் கிடையாது, 10 மணி நேரத்துக்கு மேல அந்த பாடி தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலே உடம்புலாம் கொஞ்சம் அப்படியே உப்பிட்டு வந்துருமா. அப்படி உப்பிக்கிட்டு வந்தா மோதிரத்தெல்லாம் ஈஸியா கலட்டவே முடியாது. கண்டிப்பா போஸ்ட் மார்ட்டத்திலயுமே ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ அங்கிள் கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஏதோ மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த பொண்ணுடைய பாடி போலீஸ்க்கு கிடைச்சது, ஆனா அந்த பொண்ணுடைய மொபைல் வந்துட்டு போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அந்த டேட்டாலாம் ரெக்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த போன் எங்க போச்சு,
நம்ம ஊர்ல இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்திருந்தோம் அந்த போனை கூட கண்டுபிடிக்க முடியலையா, கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமால இதை மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போன் வட்டம் போடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த போனுக்கு காணாம போயிட்டு 6 மாசம் ஆகுது. கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. ஆனா அந்த போனை வந்துட்டு போலீஸால கண்டே பிடிக்க முடியல. அந்த போனை பத்தி ஏதாவது டீடைல் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ மொபைல் நம்பர் அமுச்சு விடு, நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த மொபைல் 5 மாசமா சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி நாகர்கோயில்ல ஆன் ஆயிருக்கு. ஆன் ஆயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த சிம் கார்டை கழட்டி தூக்கி போட்டு அந்த மொபைல்ல வேற ஏதோ ஒரு சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துட்டு உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த விஷயத்த போயிட்டு அந்த அங்கிள் கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்ல, டேய் நம்ம ஊர்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம ஊர்ல விசாரிக்க கூட நீ போலீஸ்காரன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு, அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படியாச்சும் நீதி வாங்கி கொடுக்கணும், பிளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்கர் சார்க்கே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம், அவர் ஏதாவது ஹெல்ப் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது, எங்க அந்த மொபைல்ல இருந்த எல்லா டேட்டாவையும் சைபர் செல் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்ப அந்த மொபைலை கண்டுபிடிச்சு மட்டும் உங்களுடைய இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ண போறாராம், அதை தேடி போறது இப்போ தேவையே இல்லாத வேலை, அவன் ஏதாவது பண்ணிட்டும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்போ பக்கத்திலேயே ஒரு அசிஸ்டன்ட் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த பையனுக்கு பண்ணது கொஞ்சம் ஓவர் சார், அந்த பையன் வந்துட்டு நம்ம ஸ்ரீபாலா மேடம் உடைய பையன், அதுக்காக வச்சு நீங்க அவனை வந்துட்டு மன்னிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் அவனுக்கு பண்ணது ஓவரு அப்படின்னா அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மானத்தையே டிவி சேனல்ல போயிட்டு வாங்கினானே அது எந்த கணக்குல வரும், இது எல்லாத்தையும் தாண்டி அவன் போலீஸ்க்கு ஃபிட் ஆனவனே கிடையாது, அவனுக்கு மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த மென்டல் ப்ராப்ளத்துக்கு காரணமே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணை யாரோ கற்பழிச்சிட்டாங்க. இந்த கேஸ் போலீஸுக்கு வந்து விசாரிக்கும் போது போலீஸும் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி என்ன பண்ணியும் அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய வீட்டு ஆட்களுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பெரிய ஆட்களுக்கு சப்போர்ட்டா பணம் வாங்கிட்டு அந்த குற்றவாளிகளை வெளியே விட வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனா இந்த விஷயத்த ஸ்ரீபாலா மேடம் சும்மா விடாம அவங்க சாதாரண ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தாலும் நம்ம வந்துட்டு நியாயமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி தயார் பண்ண ஒரிஜினல் எஃப்ஐஆர் காப்பிய நேரா கோர்ட்டுக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. கோர்ட்டும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தான் நம்ம ஸ்ரீபாலா வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுக்கணும். அன்னைக்குன்னு பார்த்து இந்த ரேபிஸ்டோடைய அப்பாக்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு 3-4 ரவுடி பசங்களை வச்சு நம்ம ஹீரோடைய அம்மாவை கொலை பண்ண சொல்லிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடியே அம்மாவை கொலை பண்ணி போட்டுடுறானுங்க. நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போன விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காரு. இறந்து போனமா கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ நாகர்கோவில் கிளம்பிட்டாரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு. கூடவே ஐசக் சார் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை அமுச்சு வச்சிருக்காரு. இவரும் போலீஸ் தான், இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு நாகர்கோவில் போயிட்டு அந்த போன்ல இப்போ எந்த சிம் கார்டு இருக்கோ அதுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா அங்க இருக்க ஒரு வியாபாரி தான் அந்த போனை அட்டெண்ட் பண்றாரு. அடுத்து அந்த வியாபாரி அந்த போனை எங்க இருந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை ஒரு போன் கடையில வாங்கியிருக்காரு. இப்போ அந்த போன் கடையில போயிட்டு விசாரிக்கும் போது ஆண்டனி அப்படின்ற ஏதோ கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த போனை 1 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வித்திருக்காரு. இதே வேலை தான், அடிக்கடியே ஏதாவது போனை கொண்டு வந்து வித்துட்டு காசு வாங்கி போவாரு. அந்த ஆண்டனி நிறையவே இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த ஆண்டனி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நேரா போயிட்டு அவனை மீட் பண்ணி, இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெரினுடைய போட்டோவை காமிக்கும் போது இந்த போட்டோவை பார்த்தவனே பயவுல பயந்துட்டு ஓடுறான். இவங்களும் விரட்டிட்டு போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும் போது இவங்க எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அங்க சங்கர் டீமோட வந்திருக்காரு. கண்ணை காமிச்சு மிரட்டி வண்டிக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்ல அவனும் போயிட்டு வண்டிக்குள்ள ஏறான். நீயும் வா ஆனந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த ஆண்டனியை உட்கார வச்சு நம்ம சங்கர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மொபைல் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பாலத்துக்கு பக்கமா கீழே கடந்தது, அதை தான் கொண்டு போயிட்டு சேல் பண்ண, இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனியோடைய பழைய ரெக்கார்ட்ல எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு மக்களே. அப்படி கேஸ் இருந்தாலுமே இவனுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்பதான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கான். என்னடா உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி பாஸ்போர்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அப்ளை பண்ண எனக்கு
எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேஷுவலா சொல்றான். இல்லையே, இதுக்கு பின்னாடி என்னமோ சம்திங் ராங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனை யாரு வெரிஃபை பண்ணாங்களோ அவங்கள நான் மீட் பண்ணும், அந்த டீடைல் எல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லும் போது இவன் அப்படியே செமையா ஷாக் ஆகுறான். சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு செமையா ஷாக் ஆகுறாரு. அட பாவி, அப்படின்னா நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணோம், சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டே இருந்தா, காசு வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கும் போது காண்டாயிட்டு நான் தான் கொலை பண்ணேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே சங்கர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அவன் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். உன்னுடைய ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு தப்பா போகவே இல்லை, அந்த பொண்ணும் இவனும் லவ் பண்ணிருக்காங்க, கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கொலவெறியில கொலை பண்ணிட்டு இருக்கான், சூப்பர் பா தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நம்ம ஹீரோயின் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பையன் ஒத்துக்கிட்டானா ஆண்டனி தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது சூப்பர், இந்த விஷயத்த நான் உடனே சேனலுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கும் போது இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதுல என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, அது என்ன விஷயம்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ ஏதோ யோசிக்கிறாரு. உனக்கு ரோனியோடைய வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுடைய அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க ரோனியோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு டேட் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேட்டையே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு ரோனியை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய காதலியும் இறந்து போயிட்டா, என்னுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, இப்போ நான் வாழ்க்கையில தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இதே டைம்ல ஃபாதர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டி வந்து கூப்பிடும் போது இவனும் வெளியே போறான். நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோடைய அம்மா கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்க அங்க இருக்க கிஃப்டையே குருன்னு பார்த்து இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட பாக்குறாரு. இந்த கிஃப்ட வந்துட்டு மெரின் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கிஃப்ட் எப்படி இங்க வந்துச்சு, சோ மெரின் காணாம போன அன்னைக்கு கண்டிப்பா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மெரின் காணாம போனா இல்லையா, அன்னைக்கு தான் உன்னுடைய அம்மாவுடைய பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றான். பர்த்டேக்கு மெரின் இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அந்த பொண்ணு என்கிட்ட பேசாம இருந்தா இங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுல தேடி இந்த பையனுடைய அம்மாவுடைய போனை கண்டுபிடிக்கிறாரு. இந்த போன் நம்பரை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த போன்ல இருந்து மெரினுடைய போனுக்கு ஏதாவது கால் போயிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா, மொத்தமா 4 கால் தான் போயிருக்கு, 3 சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் ஹேனான்னு சொல்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு இந்த போன்ல இருந்து கால் போயிருக்கு, அதுவும் ஈவினிங் டைம் ஒரு 5:30 மணிக்கா போயிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உடனே எனக்கு ஹேனாவுடைய நம்பர் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவே ஹேனாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி மெரின் இறந்து போனா இல்லையா, அன்னைக்கு உனக்கு கால் பண்ணாலா, கால் பண்ணி ஏதாவது பேசினாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா எனக்கு கால் பண்ணி ஒரு மெடிசனை பத்தி கேட்டா, அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கா போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா, ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து கால் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ கூகுள்ல போட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்டயே இந்த மெடிசனை பத்தி கேட்கும் போது அந்த பொண்ணு ஏதோ ஒன்னு சொல்றா, அது என்னன்னு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப நம்ம ஹீரோ நேரா போயிட்டு சங்கரை மீட் பண்றாரு. அவள்தான்ப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது சார் கொஞ்சம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகாம ஹோல்டு பண்ண முடியுமா, இவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆஜர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னும் போது யார் பாரிய, மெரினுடைய பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல ரோனியோடைய அம்மாவுடைய பாரிய அப்படின்னு சொல்லும் போது இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பாக்குறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இடுகாட்டுக்கு அம்மாவுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கேயே போயிட்டு பாடியை கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா உடனே போயிட்டு அந்த பையனுடைய வீட்டை தரவா செக் பண்ணுங்க அப்படின்னும் போது செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹேனா ஒரு மாத்திரையை பத்தி மெரின் கேட்டா அப்படின்னு சொல்லிருப்பா பாத்தீங்களா, அதே மாத்திரைய அன்னைக்கு அந்த காருடைய டேஷ்போர்ட்ல நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. ரோனியுடைய காரையும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போலீஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் இன்னொரு போலீஸும் சேர்ந்துட்டு காரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ் கூப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சார் நம்ம எதுக்கு தேவையில்லாம இவனெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும், ஆண்டனி ஒத்துக்கிட்டான் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தாம நம்ம எதுக்கு வேலையை நீட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பி அவன் சொல்றது இவன் சொல்றதெல்லாம் நம்புறதுக்காக நம்ம போலீஸா கிடையாது, உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் போலீஸா இருக்கும், டேய் ஆனந்த் என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த பையனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக 2 பேரையும் கொலை பண்ண, அன்னி சொன்ன இல்லையா இப்போ என்னுடைய காதலியும் கிடையாது அம்மாவும் கிடையாது, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் கொலையும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது கொலையானு ஷாக் ஆகுறான். அன்னைக்கு வந்துட்டு மெரின் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னேன், ஆனா மெரின் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட காமிக்கும் போது இவன் ஷாக் ஆகுறான். மறுபடியும் மெரின் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, உங்க அம்மாக்கு பர்த்டே, இந்த கிஃப்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தவ சம்பந்தமே இல்லாம உங்க அம்மாவுடைய போனை வாங்கி ஹேனாக்கு கால் பண்ணி ரெஸ்பெரிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை பத்தி விசாரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சுக்கோங்க சார், எங்க அம்மா படுற பாட்டை என் கண்ணால என்னால பார்க்கவே முடியல. அவங்க வந்துட்டு பெட்லயே பாத்ரூம் போறாங்க, அதை கிளீன் பண்ண கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசான காலத்துல அம்மா உடம்புக்கு முடியாம கஷ்டப்படுற விஷயத்த என் கண்ணால பார்க்க முடியாம நான் தான் அந்த மெடிசனை எங்க அம்மாக்கு கொடுத்து கொலை பண்ணேன். ஆனா மெரினா நான் கொலை பண்ணல, அம்மாவை மட்டும்தான் கொலை பண்ணேன், அம்மாவை மட்டும்தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது நடிக்க ஆரம்பிக்கிறான். டேய், நீ அம்மாவை மட்டும் கிடையாது மெரினையும் கொலை பண்ணிருக்க. நீ சொல்ற அன்னைக்கு மெரின் காலையில உன் வீட்டுக்கு வந்திருக்கா, அம்மாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, அன்னைக்குதான் கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு உடைஞ்சு போன கம்மலுடைய பாதி பாகத்தை காமிக்கிறாரு. இத கார்ல செக் பண்ணும்போது கார்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த போஸ்ட் மார்ட்டம் பண்றவர்கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணுடைய ஒரு காது கம்பல் மட்டும் பாதியா உடைஞ்சி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மீதி பாதி காணாம போயிருக்கும். காணாம போன பாதி தான் ரோனியோடைய கார்ல இருந்து கிடைச்சிருக்கு. மக்களே, இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோனியோடைய அம்மாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெரின் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அம்மாவை காணும். எல்லாரும் தேடிக்கிட்டே அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கிஃப்டை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அங்க மெடிசன்லாம் இருக்குன்னு பாக்குறாங்க. இதே மெடிசனை அதிகமா போட்டு தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரி தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா. இந்த மெடிசனை அளவுக்கு அதிகமா வயசானவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த மெடிசன் எதுக்காக சம்பந்தம் இல்லாம இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மெடிசன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க போன்ல சார்ஜ் இல்ல, அங்க அம்மாவுடைய போன் இருக்கு. அது மூலமா ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட பாவி மனுஷா, அம்மாவையே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கரெக்டா இவன் வீட்டுக்குள்ள வரான். நீ என்னமா சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி அதெல்லாம் விடு, இந்த மெடிசன் நீ அம்மாக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்றான். ஏன் அம்மாக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாக்கு காது கேட்கறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது எந்த டாக்டரா? டிப்ரெஷனுக்கான மாத்திரைய காது கேட்காது கொடுக்குறான். அந்த டாக்டரை நான் உடனே மீட் பண்ணும் அப்படின்னும் போது அடியே இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு கேட்கும் போது இங்க பாரு, இந்த மாத்திரையை சாப்பிட்டா முக்கியமா வயசானவங்க சாப்பிட்டா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு, ஹார்ட் அட்டாக் வர கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை ஏன்டா கொடுக்குற? கண்டிப்பா இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நான் உடனே போலீஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, என்ன வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா வந்துட்டு அனாதை அனாதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பையன் இருக்கா பாத்தீங்களா, இவன் அந்த அம்மாக்கு உண்மையான பையன் கிடையாது, ஐ மீன் பிறந்த பையன் கிடையாது, தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பையன். இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு அனாதை அனாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிழவி இறந்து போயிட்டா அப்படின்னா இந்த சொத்து கூட கண்டிப்பா என் கைக்கு கிடைக்காது. நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீயும் நானும் ஃபியூச்சர்ல சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து கிளவி இறந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாவே மாற்றா. ஏற்கனவே 4-5 மாசமா இந்த மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சாவு மாற்றா அப்படின்னு சொல்லும் போது அட பாவி, பெத்த அம்மாவையே கொலை பண்ண பாக்குறியா, நான் போலீஸ்க்கு போறேன்டா அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க போல, மெரின் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் வாயை கெட்டிமா புடிச்சிட்டு மெரின் வீட்டுக்கு வரலாமா, கால் கூட பண்ணல அப்படின்னு சொல்ல அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஏண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கோவப்படுத்தாத, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிச்சு தள்ளி விடும் போது இந்த பொண்ணுடைய தலையில செமையா காயம்படுது. இந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விடுகிறா. அன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் கிஃப்டோட வராங்க, கேக்லாம் கட் பண்ணி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. சார், நான் அந்த பொண்ணு கத்தி எங்க அமக்கலம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கோவத்துல அடிச்சேன், அடிச்ச அடியில அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டா போல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பயத்துல கொண்டு போயிட்டு அந்த பாலத்துல இருந்து தூக்கி போட்டு வந்துட்டேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோ சங்கர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. கண்டிப்பா இந்த கொலையில இவன் மட்டும் சம்பந்தப்பட்டில்ல, அந்த ஆண்டனியும் சம்பந்தப்பட்டிருக்கான். ஆனா ஆண்டனிக்கு இவன் கால் பண்ணிருக்கான், இல்ல அப்படின்னா ஆண்டனி இவனுக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி எந்த ரெக்கார்டுமே கிடையாது. இவனுடைய சொந்தக்காரன் ஆண்டனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம நான் தான் மெரினை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்காக ஒத்துக்கணும்? இது எல்லாத்தையும் தாண்டி மெரின் காணாம போனாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு ஆண்டனுடைய போனுக்கும் இந்த ரோனியோடைய போனுக்கும் ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன காலு, அது என்ன நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் அந்த நம்பர் வந்துட்டு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ரெக்கவரி
ரெக்கவரி பண்ணி வச்சிருக்கிற ஒரு போனும் சிம்மும் தான். அந்த போனு சிம்மை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே யாரோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணுடைய கேஸை விசாரிச்சாரு பாத்தீங்களா ஆரம்பத்துல, அவரை தான் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி ரூம்ல இருந்து அந்த போனை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆன் பண்றாரு. வாட்ஸ்அப் நார்மல் போனு எல்லாத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை ஆன் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய வைஃபை வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல ஆல்ரெடி கனெக்டடா இருக்கு. சார் உங்க மொபைல்ல வந்துட்டு வைஃபை ஆன்லயே இருக்கு, உங்க வைஃபையோடைய நேம் வந்துட்டு பென்னி மோபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பயவுள்ள மாட்டிக்கிட்டாரு. என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மெரினுடைய அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக இதே டைம்ல யாரும் இவருக்கு கால் பண்ணிருப்பாங்க. இதை நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பேன், அது வேற யாரும் கிடையாது, அந்த ரோனி தான் கால் பண்றான். டேய் நாசமா போனோம், நீ எதுக்காடா இந்த மொபைலுக்கு கால் பண்ற, இந்த மொபைலுக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ரெக்கவரி பண்ணி வச்சிருக்கிற ஏதோ ஒரு போன்ல இருந்து ரோனிக்கு கால் பண்றாரு. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு மீட் பண்றாரு. அட நாசமா போனோனே, உனக்காக நான் எவ்வளவு வேலை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தது நானு, அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பேக்ரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நானு. இப்போ இந்த கேஸ்ல இந்த பொண்ணை கொலை பண்ண இந்த கேஸ்ல மாட்டினேன் அப்படின்னா நானும் கூடவே சேர்ந்து மாட்டுவேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த பொண்ணு சாகவே இல்ல மக்களே, அடிச்ச அடியில மயக்கமா இருக்கா, லைட்டா பல்ஸ் இருக்கு. டேய் இந்த பொண்ணு சாகவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டனிக்கு கால் பண்ணி வர சொல்லி இந்த விஷயத்த நீயே பாத்துக்கோ, பக்காவா சூசைட் மாதிரி தெரியணும், யாருமே கண்டே பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு லைட்டா பல்ஸ் இருக்கு, இந்த டைம்ல தூக்கிட்டு போயிட்டு போட்டோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள முக்கி இந்த பொண்ணு இறந்து போயிடுவா, இது வந்துட்டு தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோனி போலீஸை தனியா கொண்டு வந்து கேட்கும் போது இவன் எனக்காக எக்கச்சக்கமான வேலை பார்த்திருக்கான், ஒருவேளை போலீஸ்க்கு டவுட் வந்தாலும் இவனே போயிட்டு சரண்டர் ஆயிடுவான், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சொத்துக்காக தான் இந்த விஷயம்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே இந்த சொத்துல எனக்கு 20 உனக்கு 80 அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இல்லையா, இப்ப வந்துட்டு கொஞ்சம் மாத்திக்கலாம், உனக்கு 50 எனக்கு 50 பப்பாதி கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பாதி காசு கொடுக்குறேன், இந்த சொத்துல பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஓகே இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்துட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த இதுல போட்டு வந்திருப்பாங்க மக்களே. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல இந்த போலீஸ்காரனையும் கைது பண்றாங்க, மொத்தமா 3 பேரை கைது பண்றாங்க இந்த கொலை கேஸ்ல. நான் இந்த கேஸை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட போயிட்டு சொல்லும் போது கமிஷனர் பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, ஆக்சுவலா இந்த கேஸை முடிக்க ஆனந்தும் ரொம்ப உதவி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ கவலைப்படாத, அடுத்த வருஷம் கேரளா போலீஸ்ல ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல மேடம் எனக்கு வேணாம், எனக்கு இருக்கிற மென்டல் கண்டிஷனுக்கு கண்டிப்பா என்னால கேரளா போலீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது, என்னுடைய அம்மாவையும் மறக்க முடியாது, நான் இப்படியே ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே எல்லாருமா நம்ம ஹீரோவை செமையா பாராட்டுறாங்க. மீடியாக்கு முன்னாடி போயிட்டு இந்த சங்கரும் வந்துட்டு ஹீரோ நல்லா ஹெல்ப் பண்ணாரு, ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சான் அப்படின்னா ஒரு பக்காவான போலீஸா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டரா மாற முடியும் அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோ ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்து மெரினுடைய அப்பா அம்மா தேங்க் பண்றாங்க, அந்த அங்கிள் வந்து சூப்பர் பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இதையெல்லாம் தாண்டி சங்கரே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்றாரு. என்ன சார் தனியா வந்து நன்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஆக்சுவலா நீ அந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது, ஆனா அந்த பொண்ணுடைய சாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்க உனக்கு நன்றி, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோடைய இமேஜினேஷன்ல அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே இந்த மாசத்துல ஒரு பெஸ்டான இன்வெஸ்டிகேஷன் படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே பாய்.